ஸோ அவகேடோ பிரெட் டோஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு நல்ல பழுத்த அவகேடோவாக எடுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு. ஸோ நடுவில் ஸ்லிட் பண்ணிங்கன்னா கொட்டை இருக்கும். அப்புறம் ட்விஸ்ட் பண்ணிட்டிங்கன்னா அப்படியே அழகாக ஓப்பன் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ஒரு பாதி அவகேடோவை நான் ஸ்கூப் பண்ணி பவுலில் போட்டுக்கிறேன். ஸோ கொஞ்சம் ஸ்கூப் பண்ணுறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணுறோம். ஸோ நல்லா ஸ்மாஷ் பண்ணால் தான் நம்மளால் ஸ்ப்ரெட் பண்ண முடியும். அப்புறம் இதுக்கு வந்து நம்ம சீசனிங் வந்து நான் வந்து பெப்பர் பவுட்ரு, சில்லி ஃப்ளேக்ஸு, சால்ட்டு, அப்புறம் வந்து கொஞ்சம் சில்லி சாஸும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஸ்பைஸியாக இது உங்கள் இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சீசனிங் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரெட்டில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம வந்து டோஸ்டரில் வச்சு டோஸ்ட் பண்ணி எடுத்தால் சூப்பரான அவகாடோ பிரெட் டோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஸோ கண்மணி கிச்சனை மறக்காமல்